என்னும் திருக்குறளில் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார். ஏன் விலங்கு என்று சொன்னார்? அது சொன்னால் கேட்காது. மாடு ஒன்று தெருவில் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாட்டை பார்த்து, நான் வீட்டுக்கு போகிறேன், என் பின்னாலேயே வா என்றால் வருமா? நம்கூட அது வருவதற்கு கையில் பச்சைப்புல் வைத்துக் கொண்டு காட்ட வேண்டும். அது மட்டுமில்லாமல் விலங்கு நல்ல செயல்களை தானாகச் செய்யாது. ஒரு பசுமாடு இருக்கிறது. ஒரு பொருளை உருட்ட வேண்டும் என்றால் அது தானாகவே போய் உருட்டிவிடும். ஒரு பொருளை உடைக்க வேண்டும் என்றால் தானாகவே போய் உடைத்துவிடும். ஒரு ஆளை முட்ட வேண்டுமென்றால் தானாகவே போய் முட்டிவிடும். இவ்வளவும் கெட்ட செயல்கள். இவ்வளவும் செய்த அந்த பசுமாடு பால் கொடுப்பது நல்ல காரியம். ஆனால் அதை தானாக கொடுக்காது. தானாகவே நம் வீட்டிற்குள் வந்து, எங்கே சொம்பை காணோமே என்று அதுவாகவே எடுத்து வந்து பாலை கொடுத்து விட்டு போகாது. நல்ல செயலை மனிதன் தானாகச் செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காகத்தான் சொன்னார். அந்த அறிவைப் பெற உதவுவது கல்வி. கல்வியும் பள்ளியும். கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களால்தான் இளம்பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும். மாணவர்களில் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள். எத்தனையோ பொறியியலாளர்கள் இருப்பார்கள். எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்கள். அதை கண்டுபிடித்து சொல்பவர்கள் ஆசிரியர்கள். அதை நோக்கிச் செலுத்துவதற்காகத்தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். பள்ளித் தலமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசமென்று தோள்கொட்டுவோம் என்றார். ஏன் அப்படிச் சொன்னார் பாரதி? ஏனெனில் கல்விக்கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்திலே மேதைகளாக ஆக வேண்டும். இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக ஆக வேண்டும். அதற்காகத்தான் கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறோம். ஓர் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் எல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு என்று படித்து வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு இந்த ஆசிரியர் என்ன செய்வார்? அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி, நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரன் என்று பெயர் வாங்குங்கள் என்று சொல்லித்தான் அனுப்புவார். அப்படியில்லாமல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் திருப்பியா கேட்பார்? என்னிடம் இருந்த கல்வியை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன். எல்லா கல்வியையும் நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அடுத்து வருபவர்களுக்கு நான் எப்படிச் சொல்லிக் கொடுப்பேன்? நான் சொல்லிக் கொடுத்த கல்வியை எல்லாம் திருப்பிக் கொடுங்க என்றா கேட்பார்? கேட்க மாட்டார். ஏனென்றால் கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும். பணம் கொடுக்க கொடுக்க குறையும். கற்க கசடர. படிக்க வேண்டிய நூல்களையும் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். சிலர் 10 புத்தகங்கள் எழுதுகிறார்கள். சிலர் 50 புத்தகங்கள் எழுதுகிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல்தான் எழுதி இருக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து எழுதி இருக்க வேண்டும்? சில நூல்களை பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம். சில நூல்கள் படித்தவுடனேயே விளங்கும். சில நூல்களை படித்து விட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும். பூமியிலே விளைகின்ற பொருள்களில் சில பூமிக்கு மேலேயே விளையும். கத்தரிக்காய், வாழைக்காய், கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலே விளையும். சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகி இருக்கும். அவற்றை நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும். அதுபோல நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒரு முறை படித்தால் போதாது. மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால்தான் அதன் பொருள் விளங்கும். அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை என்று சொன்னார். எதை படிக்க வேண்டுமோ அதைத்தான் படிக்க வேண்டும். எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம். கற்க வேண்டியவற்றை கற்போம். நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம். அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம். நூல் வெளி. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளார் வி. முனிசாமி. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர். வள்ளுவர் உள்ளம். வள்ளுவர் காட்டிய வழி. திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. இக்கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. கற்பவை கற்றபின். கல்வி தொடர்பான பாடல் வரிகளை தொகுத்து எழுதுக. கல்வி கரையில கற்பவர் நாள் சில.